வினோத் பணப்பெட்டியை எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் அரோரா. அதுக்கு பின்னாடி விக்ரமும் சாண்ட்ராவும் இருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் ஏதோ ஒரு பிளான் போட்டு கானா வினோத்தோட மனசை மாற்றி அந்த பணப்பெட்டியை எடுக்க வச்சுருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, லீடிங்கில் நிற்கிறது வினோத் தான். வினோத் மட்டும் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டார்னா அடுத்து வெற்றிக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் சமமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு தான் அவர்கிட்ட பேசி அந்த பணப்பெட்டியை எடுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் பேசுகிறாங்க, வெளியே இருக்க நிறைய மக்களும் அதை தான் பேசுகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் என்ன சொன்னா என்னங்க, இவர் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இவ்வளோ நாள் வந்துட்டோம், இன்னும் ஒரு வாரம் இருந்தால் கண்டிப்பாக இவர் தான் டைட்டில் வின் பண்ணியிருப்பாரு. 50 லட்சம் எங்கே இருக்குது, 18 லட்சம் எங்கே இருக்குது? அழகாக டைட்டில் வின் பண்ணி 50 லட்சம் கொண்டு போயிருந்தா அவர் லைஃப் செட்டில் ஆயிருக்கும் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம யாரையுமே குறை சொல்லவே முடியாது. அந்த சுச்சுவேஷனில் அவர் என்ன நினச்சிருப்பாரு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்டிங்லேருந்தே கானா வினோத் எப்படி எல்லார்கிட்டையும் பழகிட்டு இருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியும். முக்கியமாக இந்த பிஆர் டாஸ்க் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. யாருக்கெல்லாம் வெளியே பிஆர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரை பற்றி இவங்க பிஆர் இருக்காங்க, இவங்களுக்கு இங்கே பார்த்தோம் இத்தனை லட்சம் கேட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் கடைசியாக கானா வினோத் பேச வந்திருப்பாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஏயா நம்மளை விளம்பரம் பண்ணிக்கிறது தான் பிஆரா? அதுவே எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். ஒரு பிஆர் பண்ணுறதுக்கெலாம் 3 லட்சம் 4 லட்சம்லாமா செலவு பண்ணுவாங்க. என் வீட்டில் என் பொண்டாட்டி இந்த 3 மாதத்துக்கு எப்படி வாடகை கொடுக்காம இருந்திருப்பானே எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க லட்சக்கணக்கில் கொடுத்து நான் பிஆர் பண்ணுவேனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அப்போவே பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி வெளியே இருக்கவங்களுக்கும் வினோத்தோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த இடத்துல எல்லாருமே நோட் பண்ணியிருப்பாங்க, அரோராவாக இருந்தால் கூட. ஏன்னா அரோராவை பொறுத்த வரைக்கும் யார் எந்தெந்த இடத்துல எது மாதிரி வார்த்தை விடுவாங்க அப்படின்றத நோட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப நாளாக இருக்கவங்க அரோரா தான்.